சில பேர் என்ன லாஸ்ட் இயர் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. ஓகே. கம்ப்ளைண்ட் ஃபோன் பண்ணி பாய் ஆடு ஃபீட் எடுக்க மாட்டாங்குதுன்ட்டு. ஏன்னா நம்ம கை பழக்கத்தில் கொண்டு போகிறோம். மொதல் விஷயம் ஆடு இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா இடத்த விட்டு மாறிச்சுன்னா ஒரு 2-3 நாள் கண்டிப்பாக சாப்பாடு எடுக்காது. ஏன்னா சிங்கிள் ஆடாக இருக்கும். இப்போ 2 ஆடு 3 ஆடு நம்ம ஆடு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஒரு 1 டே மட்டும் தான் ஃபீட் எடுக்காது, 2வது நாள் ஃபீட் எடுத்துரும், மிங்கிள் ஆகிடும். அப்படியே அது மிங்கிள் ஆயிரும். ஆனால் சிங்கிள் ஆடாக இருக்கும்போது அந்த இடம் வந்து அந்த ஆடுக்கு வந்து கேதர் ஆகணும், அதாவது செட் ஆகணும். செட் ஆகிற வரைக்கும் ஒரு 2 days 3 days வந்து ஃபீடிங் எடுக்காது. அந்த ஃபீடிங் வந்து அது எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். அதுக்குள்ளே ஆடு கொஞ்சம் லேசாக வந்து இறங்குற மாதிரி தெரியும். ஏன்னா ஃபீட் இல்லாமல் வயிறு டொக்கு விழுந்த மாதிரி தெரியும். அந்த விஷயம் வந்து கம்பல்சரி இருக்கும். அதனால் அது பயப்படக்கூடாது. ஒரு 3 days வந்து அந்த இருக்கும். ஓகேங்களா? அதனால் அது பயப்படாமல், அதே போல் ஃபீடிங் வந்து நம்ம என்ன கொடுக்குறோன்றதை தெளிவாக சொல்லிடுறோம். அந்த தீவனத்தை அவங்க ரெகுலராக அதை கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இன்புட் ஆயிரும். இவங்க வந்து வேறு தீவனம் ஏதாவது கொடுத்துட்டாங்கன்னா கம்பல்சரி அது செட் ஆகாது. சரிங்களா? இந்த விஷயங்கள் இருக்குது. லாஸ்ட் இயரே அது ஃபீட்பேக் இருந்துச்சு. அது வந்து நான் இப்போ தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஓகே. இந்த விஷயம் வந்து நிறைய நடந்துருக்குதுப்பா. எனக்கே வந்து சந்தையிலலாம் எடுத்துகிட்டு ஒரு சிலர் ஃபோன் பண்ணாங்க. இப்போ சந்தையில் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன்னா அவங்க என்ன தீவனம் கொடுத்தாங்கன்னே நம்மளுக்கு தெரியும்.